எல்லாரும் திருப்பி சொல்லணும். சொல்லுங்களா? ரெடியா? ஓகே, வெரி குட். ரெடியா எல்லாரும்? வெரி குட், வெரி குட். இறைவனின் மக்கள் நாங்கள். வைரத்தை மிஞ்சும் நெஞ்சம் கொண்டோம். வைரத்தை மிஞ்சும் நெஞ்சம் கொண்டோம். வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம். வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம். எந்த அருளால் எதுவும் எம் வசமாகும். எந்த அருளால் எதுவும் எம் வசமாகும். இறை எங்கள் பக்கமெனில், இறை எங்கள் பக்கமெனில் எவர் எதிர்பக்கம். அதாவது என்ன அர்த்தம்னா, if God is for you, if God is for you, who can be against? அதுக்கு அர்த்தம் இறை எங்கள் பக்கமெனில் எவர் எதிர்பக்கம், எவர் எதிர்பக்கம் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். அது ஸோ இதை இறைவனின் குழந்தைகள் பேர் என்னுடைய கவிதை. அது உங்களுக்கு சொன்னேன். இது 3 சொல்லி திருப்பி திருப்பி சொன்னால் ஒரு வெற்றி என்ன வரும். அதாவது இறைவனின் மக்கள் நாங்கள், வைரத்தை மிஞ்சும் நெஞ்சம் கொண்டோம், வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம், எந்த அருளால் எதுவும் எம் வசமாகும், இறை எங்கள் பக்கமேல் எவர் எதிர்பக்கம் அப்படின்னு ஒரு கவிதை. இது சொல்லிட்டேன். இப்போ நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன். கேள்வி கேட்கறீங்களா? ஏதாவது ஒரு 5 கேள்விக்கு பதில் சொல்றேன். வணக்கம் ஐயா. நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? 10th A. 5th 10ஆம் வகுப்பு ஏ பிரிவு. 10ஆம் வகுப்பு. 10 படிச்சுட்டு 11 படிச்சுட்டு 12 படிச்சு என்ன பண்ணுவீங்க? காலேஜ் போலாம். காலேஜ் எந்த காலேஜ் போவீங்க? எஸ்ஆர்எம் காலேஜ். எஸ்ஆர்எம் காலேஜ் அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜ். இன்ஜினியர் போகணும். நல்ல நல்ல எண்ணம். வாழ்த்துகிறேன். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இந்திய பாகிஸ்தான் உறவு மேம்பட தாங்கள் கருத்து என்ன? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மாணவர்கள் வரும் இந்தியா பாகிஸ்தான் அது ஒரு அரசியல் காரியம். தலைவர்கள் இருக்காங்க, என்ன அதுக்கு அதை கவலைப்படுறதுக்கு அரசியல் இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க. இராப்பாலாக ரொம்ப உழைத்து அது கொண்டு வரணும். நம்ம நாட்டில் நம்ம நாட்டு தலைவர்கள்லாம் ஒரு அமைதி வேணும் அப்படிங்கிறாங்க இந்திய தலைவர்கள். அந்த எதிர்நாட்டு உள்ள தலைவர்களுக்கு அவர் அவசியம் இல்லை போல இருக்கு. ஏதோ ஒரு ட்ரபிள் நடந்துகிட்டே இருக்கு. அது நடந்துகிட்டே இருக்கட்டும். நம்ம வாழ்க்கை சீராகணும். நீங்க உங்க மாணவர்களுக்கு 3 காரியங்கள் முக்கியம் இல்லையா? அது பாட்டில் தலைவர்கள் பார்த்துக்கிறாங்க. அதை நீங்க என்ன பண்ணணும்? படிக்கும்போது படிப்பு தான் முக்கியம் இல்லையா? படிப்புல நீங்க வெற்றி அடைய வேண்டும். படிப்புல மார்க் குறைஞ்சா நீங்க டாக்டர் இன்ஜினியர் ஆகணுங்கிறீங்க, சீட்டு கிடைக்காது இல்லையா? அதனால கஷ்டப்பட்டு படிங்க. நம்பர் 1. நம்பர் 2 எல்லாருக்கும் சொல்றேன். நம்பர் 2 லட்சியம் எடுத்த முதல்ல லட்சியம். நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் லாயர் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும். ஒரு லட்சியம். அதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சாதான் இடம் கிடைக்கும். மார்க்ல இருந்தா இடம் கிடைக்கும். 2வது உழைக்கணும். நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைக்கணும். அப்பதான் மார்க் வரும். 3வது நீங்க தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. வாழ்க்கையில சில தோல்விகள் வரும். அப்ப பயப்படக்கூடாது. பெர்சிவரன்ஸ், கண்டினியூஸ்லி மஸ்ட் ட்ரை. வெற்றி காண வேண்டும். இந்த 3 செய்யணும். அப்புறம் அடுத்த கொஸ்டின். உன் பேர் என்னப்பா? சிவாம்பிகா. எத்தனாவது படிக்கிற நீ? 5th. 10வது படி, 11 படி, 12 படி. 12 படிச்சுட்டு என்ன பண்ண போற? டாக்டரா போறியா, இன்ஜினியரா போறியா, லாயரா போறியா, டீச்சரா போறியா? டீச்சரா போறியா? நல்ல பையன் நீ. ஓகே, சொல்லு. நீங்கள் எத்தனையோ ஆராய்ச்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க. நீங்க எந்த ஆராய்ச்சியில் வெற்றி பெறும்பொழுது உங்கள் மனது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது? இப்போ நீ பெரிய ஆளப்பா, நீ நல்ல கொஸ்டின் கேட்குற.
இப்ப வந்து நான் வந்து ராக்கெட் பண்ணேன். என்னுடைய வந்து என்னுடைய டீச்சர்ஸ் என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து ராக்கெட் பண்ணேன். அந்த ராக்கெட்டை பத்தி ஒரு இது சேட்டலைட்டை வந்து ஸ்பேஸ்ல போட்டுச்சு. சேட்டலைட்டை ஆர்பிட் பண்ண போச்சு. அது ஒரு சந்தோஷமான செய்தி. அப்புறம் அக்னி பிருத்திவி அப்படின்னு ஒரு மிசைல் பண்ணேன். என்னுடைய குழுவோடு சேர்ந்து மிசைல் பண்ணேன். அதுவும் வந்து ப்ரொடக்ஷனுக்கு அதெல்லாம் போயிடுச்சு. அதுவும் ஒரு சந்தோஷம். அப்புறம் ஏதோ நியூக்ளியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அணு 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 ஆயுதங்கள், அதுலேயும் ஏதோ செய்து சிலருடன் சேர்ந்து உழைத்து மற்ற உழைத்து அதுவும் சரியாயிடுச்சு. அதுவும் ஒரு சந்தோஷம். எல்லாம் ஒரு சந்தோஷம். ஆனா ஒரு பெரிய சந்தோஷம் இதை காட்டிலும் உண்டா, இதை காட்ட பெரிய சந்தோஷம் உண்டா. அதுல வந்து நான் மிசைலுக்கு பண்ணும்போது ஒரு மெட்டீரியல் பண்ணேன். அது மெட்டீரியல் வந்து அது வந்து ஒரு மெட்டீரியல் வந்து என்ன மெட்டீரியல்னா ஒரு காம்போசிட் மெட்டீரியல். காம்போசிட் ஃபைபர் கிளாஸ்ல எபாக்சி சேர்த்துன்னா காம்போசிட் மிசைலுக்காக பண்றது. ரொம்ப லைட்டா இருக்கும். மட்டில் காட்டிலையும் 1/7 லைட்டு. அந்த மெட்டீரியலை பண்ணோம். அது வந்து மிசைலுக்காக பண்ணேன். அப்போ ப்ரொஃபசர் பிரசாத்னு ஒருத்தர் ஒரு நிசாம் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல இருந்து ஒரு நாள் இதை பார்க்க வந்தார். எங்க லெபார்டரி ஹைதராபாத்ல பார்க்க வந்தார். அவர் பார்த்து சொன்னாரு, இதெல்லாம் என்னப்பா மிசைலுக்கு பண்ற நீ? மிசைல் பண்றதுன்னா என்ன? இது வந்து மிசைல் வந்து விட்டா என்ன ஆகும்? போய் யாரையாவது இன்ஜூர் பண்ணும், பெயின் தானே, வலியை உண்டாக்கும். ஆனா வலியை ரிமூவ் பண்ணுவேன், வலியை வந்து எடுவேன், வலியை வந்து ரிமூவ் பண்ணும், துன்பத்திற்கு துன்பம் கொடுவேன் அப்படின்னு சொன்னார். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு என்னை கொண்டு போனார். அவர் ஹாஸ்பிட்டல்ல, ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டல். அது அங்கே எல்லாரும் ஒரு 15 வயசு கீழே 20 வயசு கீழே உள்ளவங்கெல்லாம் 3 கிலோகிராம் காலிப்பர்னு போட்டு போலியோ பேஷண்ட் அதை போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 3 கிலோ இதுல காலில் வந்து கட்டிக்கிட்டு போனா இது அவ்வளவு கஷ்டம் தானே. அப்போ அவர் சொன்னாரு, நீ நல்ல லைட் மெட்டீரியல் வச்சிருக்கியே மிசைல் பண்ணது, அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் வந்து ஒரு வாரத்துல லைட் மெட்டீரியல் போட்டு 3 பெண் குழந்தைகள் 2 ஆண் குழந்தைகளுக்கு வந்து FRO பேரு, காலிப்பர்ஸ் பேரு, ஃப்ளோர் ரியாக்ஷன் ஆர்த்தாசிஸ் அப்படின்னு பேரு, காலிப்பர்ஸ் பேரு. 3 கிலோகிராமத்துல இருந்து 300 கிராமா 1/10 குறைச்சு அந்த குழந்தைகள் ஃபிட்ட பண்ணு. அந்த குழந்தைகள் அதை போட்ட உடனே ஆடி ஓடி விளையாடி, சில குழந்தைகள் வந்து ஒரு சைக்கிள்ல போய் அப்ப பார்த்தோன்னே எனக்கு அது பெரிய சந்தோஷம். அது வந்து நான் 3 சொன்னேன் பாருங்க, அது சந்தோஷம். இது வந்து ஆனந்தம். நான் பார்த்தது ஆனந்தம். புரியுதா? வணக்கம் ஐயா. தொழிற்கல்வி அல்லது கலைக்கல்வி எது சிறந்தது? தொலைக்கல்வி என்ன சொல்லு? உன் பேர் என்ன? முதல்ல உன் பேர் என்ன? விஜயபிரகாஷ். எத்தனாவது படிக்கிறாய்? 8வது. 10வது 12வது படிச்சு என்ன பண்ண போகிறாய்? கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக போறேன். வெரி குட், காட் பிளஸ் யூ. உன் கொஸ்டின் என்னப்பா? தற்கால நிலையில் தொழிற்கல்வி அல்லது கலைக்கல்வி எது சிறந்தது? தொழிற்கல்வி அல்லது கலைக்கல்வி எது சிறந்தது? எல்லா கல்வியுமே மிக முக்கியம். எல்லா கல்வியும் மிக முக்கியம். ஏன்னா இப்போ வந்து தொழிற்கல்வி மூலம் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், லாயர் ஆகலாம். பட் மற்ற கல்வி மூலம் நல்ல வாழ்வு ஆல்சோ வரும். நல்ல வாழ்வு, அருமையான வாழ்வு, ஆர்டிஸ்டிக் வாழ்வு, கமர்ஷியல் வாழ்வு, பலவிதமான ஹிஸ்டரி ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு வந்து டிஸ்டிங் பண்ணக்கூடாது வாழ்க்கையில. வந்து என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, தொழிற்கல்வி படிக்கிறவங்களும் ஹியூமனிட்டிஸ், தே மஸ்ட் ஸ்டடி ஹியூமனிட்டிஸ், ஆர்ட்டும் படிக்கணும். அப்பதான் ஒரு இன்டகிரேட்டட் குட் ஹியூமன் பீயிங் வில் கம். லைக் சிவானந்த ஆசிரமம் இங்க இருக்கிறாப்புல ஒரு நல்ல நல்ல குழந்தைகள் உருவாகுவார்கள் என்பது என்னுடைய எண்ணம். அவ்வளவு. கடைசி கொஸ்டின். வணக்கம் ஐயா, என் பெயர் ஆர் பிருந்தா. கல்பனா சாவ்லா போன்ற நீ எத்தனாவது படிக்கிறாய்? நான் 5வது படிக்கிறேன். 12வது படித்து விட்டு என்ன செய்வாய்? டாக்டர். வெரி குட். ஏன் டாக்டர் ஆக வேண்டும்? சொல்லு, ஏன் டாக்டர் ஆக வேண்டும்?
டாக்டர் உங்க அம்மா சொன்னாங்களா டாக்டர்? அப்பா சொன்னாங்களா? இல்லையா? இல்ல இல்ல, எங்க தாத்தா சொன்னாரு. தாத்தா சொன்னாரா? இப்போ ஏன் டாக்டர் ஆக வேண்டும்? டாக்டர் ஆகுவதால் என்ன? அதாவது நீ நம்ம சொல்லமா, மத்தவங்களோட நோய் நம்ம தீர்த்தா நம்மளுக்கு நோய் வரும்போது நம்மளோட நோய் கடவுளே தீர்த்துருவாரு. அருமையான அருமையான ஆன்சர். காட் பிளஸ் யூ. உன் கேள்வி என்னம்மா? கல்பனா சாவ்லா போன்ற இளைஞர்கள் உருவாக வாய்ப்புகள் உள்ளனவா ஐயா? கல்பனா சாவ்லா போன்ற இளைஞர்கள் உருவாக வாய்ப்புகள் உள்ளனவா? ரொம்ப உண்டு, ரொம்ப உண்டு. நம்ம நாட்டில் இப்போ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அதுக்கு டாக்டர் கஸ்தூரி ரங்கன் என்பவர் தலைவர். அவர் ஒரு வாரத்துக்கு முன்னால சொல்லியிருக்காரு, நான் நாம் இந்தியா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் பண்ணி மூணுக்கு, அதாவது சந்திர மண்டலத்துக்கு செலுத்தும் அப்படி என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் எண்ணங்கள் வெற்றியடைய நாம் பிரார்த்திப்போம். போதுமா? போதுமா? ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு. கடைசியா நான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லணும், கரெக்டா சொல்லணும். ஓகே, ரெடியா? நீ ரெடியா? ஓகே. வெள்ளத்திரைய, மலநீட்டம், மாந்தர்தம், உள்ளத்தினையது உயர்வு. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். ஆமா, நீங்க ஆசிரியர்கள், நீங்கெல்லாம் ஆசிரியர்களா? நீங்க நல்ல காரியம் பண்றீங்க. கடவுள் உங்களை காப்பாற்றுவார்.